அன்புக்குரியவர்களே, பிலிப்பியருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். கடைசியாக, சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் பட்டணத்திலே வாழக்கூடிய விசுவாசிகளுக்கு எழுதுகிறார். அதே வார்த்தைகள் இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க உங்களுக்கும் நமக்கும் பொருந்தும். ஏனென்றால் எப்பொழுதும் எல்லா காலத்துக்கும் ஏற்ற வண்ணமாக தேவனுடைய வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தையில் சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லா காலங்களுக்கும் பொருந்தக்கூடியதாக இருக்கிறது தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா காலத்திலும் வாழக்கூடிய மனிதர்கள், பிலிப்பியர்கள் மாத்திரம் கிடையாது, இஸ்ரவேல் மக்கள் மாத்திரம் கிடையாது, எல்லாரும் இன்றைக்கு நீங்களும் நாங்கள் ரட்சிக்கப்பட்ட மக்கள் அனைவரும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு காரியத்தை தான் பவுல் சொல்லுகிறார். கடைசியாக, சகோதரரே, ஒன்று, உண்மை உள்ளவைகள் எவைகளோ அவைகளை சிந்தித்து கொண்டிருங்கள். நம்முடைய எண்ணங்கள் உண்மை உள்ள காரியங்களால் நிறைந்திருக்க வேண்டும். நம்முடைய சிந்தைகள் உண்மை உள்ளவைகளால் நிறைந்திருக்க வேண்டும். நம்முடைய உள்ளத்திலே உண்மை இருக்க வேண்டும். அதுதான் தேவன் விரும்புகிறார். உள்ளத்திலே உண்மை இருக்க விரும்புகிறேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சங்கீதம் 51 சொல்லலாம் பாருங்கள். ஸோ உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறான். உண்மையாய் நடக்கிறவர்கள் மேலே, உத்தமமாக நடக்கிறவர்கள் மேலே கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். ஆகவே நாம் சிந்திக்க வேண்டியது, நம்முடைய நினைவுகள் எப்பொழுதும் உண்மைகளாலே, உண்மை உள்ளவைகளாலே நிறைந்திருக்க வேண்டும். நம்முடைய உள்ளத்தில் ஒரு நாளும் பொய்யோ, வஞ்சனையோ, ஏமாற்றோ, மாய்மாலமோ இருக்கக்கூடாது. ரெண்டாவது பாருங்கள், உண்மை உள்ளவைகளுக்கு அடுத்தபடியாக ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ. பார்த்தீங்களா, டிசிப்ளின் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். as far as we are concerned, when we believe in Christ and we follow Christ, ஒழுக்கம் இருக்க வேண்டும். ஒரு ஒழுக்கம் என்று சொன்னால் இட் இஸ் a discipline. வேதத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள் பிரகாரம் நடக்க வேண்டும். கர்த்தர் கற்பித்த கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும். கர்த்தர் விரும்புகிற காரியங்களை நாம் செய்ய வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில். அப்போது ஒழுக்கம்தான் மிக முக்கியம். டிசிப்ளின் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இன்றைக்கி டிசிப்ளின் அக்கார்டிங் டு த பைபிள் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உலகத்தில் இன்றைக்கி நடைமுறை வாழ்க்கையில் அரசாங்க சட்டங்கள், சட்டத்திட்டங்கள், உலகம் கொடுக்கிற நியதி, இவைகளெல்லாம் நம்முடைய ஒழுக்கத்தை காத்துக்கொள்வதை நாம் கவனமாக இருக்க வேண்டும். மூன்றாவது பாருங்கள், நீதி உள்ளவைகள் எவைகளோ. நம்முடைய சிந்தனையிலே நீதி மட்டும்தான் இருக்க வேண்டும். நீதி, ரைட்டியஸ்னஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீதி உள்ளவர்களாய் நாம் நடக்க வேண்டும். நீதியாக உள்ள காரியங்களையே சிந்தித்து கொண்டிருக்க வேண்டும். நான்காவதாக பாருங்கள், கற்புள்ள விளைவுகளோ. கற்புள்ள விளைவுகளோ என்று சொன்னால் பாருங்கள், அதுதான் தேவன் விரும்புகிற காரியம். சாஸ்டிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். as far as women are concerned, that is very very important. not only for women, even for men, கற்பு மிக முக்கியமாக இருக்கிறது. ஐந்தாவதாக, அன்புள்ள விளைவுகளோ அவைகளை சிந்தித்து கொண்டிருக்க வேண்டும். ஆறாவதாக பாருங்கள், நற்கீர்த்தி உள்ள விளைவுகளோ அவைகளை சிந்தித்து கொண்டிருக்க வேண்டும். ஏழாவதாக, புண்ணியங்கள், புண்ணியம் எது அதிலே சிந்தித்து கொண்டிருக்க வேண்டும். புகழ் எது அவைகளை சிந்தித்து கொண்டிருக்க வேண்டும். நம்முடைய இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் உண்மையாக, உண்மை உள்ளவைகளால், ஒழுக்கம் உள்ளவைகளால், அன்பு உள்ளவைகளால், கற்புள்ளவைகளால், நற்கீர்த்தி உள்ளவைகளால் நிரம்பி இருக்க வேண்டும். அப்போது புண்ணியங்கள் நம்முடைய இதயத்தின் நினைவுகளை ஆட்கொள்ள வேண்டும். நாம் தேடுகிற புகழெல்லாம் வேதத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பிரியமாய் நடப்பதனாலே நற்கீர்த்தியை பெற்றுக்கொள்ள வேண்டும். இவர்களை சிந்தித்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால் தேவ சமாதானம் நம்மை ஆட்கொள்ளும். நாம் சமாதானத்தோடு வாழ்வோம். தேவ சமாதானம் நம்மை காத்துக்கொள்ளும். தேவ சமாதானம் நம்ம வாழ்க்கையில் ஜெயத்தை கொண்டு வருவோம். பாருங்கள், அந்த பீஸ் ஆஃப் காட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பாருங்கள், ஆகையினால் இந்த காலை வேளையில் தேவன் கொடுக்குற இந்த ஒரு ஆலோசனையை பிலிப்பியர் 4:8 படி நாம் கடைபிடித்து வாழ, சிந்தித்து கடைபிடித்து நடக்க நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா. நேசிக்கிற நல்ல பிதாவே, நன்றிந்த உள்ளத்தோடு துதிக்கிறோம். இன்றைக்கும் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு நிருபத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தை தியானித்திருக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம். கடைசியாக சகோதரரே என்று சொல்லி ஆரம்பித்து 8 காரியங்களை எங்களுக்கு விளக்கி சொல்லியிருக்கிறாரே. நாங்கள் உண்மை உள்ளவைகளையும், ஒழுக்கம் உள்ளவைகளையும், கற்புள்ளவைகளையும், அன்புள்ளவைகளையும், நற்கீர்த்தி உள்ளவைகளையும், புண்ணியங்களையும், புகழையும் நாங்கள் ஆண்டவரே எப்பொழுதும் ஆண்டவரே சிந்தித்து சொந்தமாக்கி அதன்படி நடக்க எங்களுக்கு கிருபை செய்வீரா. இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே. ஆமென், ஆமென்.